எஸ்எல்எஃபினுடைய மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களே, பாலாறு பாதுகாப்பு இயக்கம் பரசுராமன் அவர்களே, பழங்குடியினர் போராட்ட முன்னணியுடைய மாவட்ட செயலாளரும் மத்திய குழு உறுப்பினருமான சோழர் மாணிக்கம் அவர்களே, சிபிஎம் கட்சியினுடைய மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர் எஸ் மகேஸ்வரி அவர்களே மற்றும் மோனிசை கோஷல் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய செயலுடன் ஏசிசிடைய மாவட்ட செயலாளர் சோழர் ஏழுமலை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சோழர்களே, என்று இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா சோழர்கள் இன்றைய மாவட்டம் முழுக்கக்கூடிய இந்த நிலை இன்னைக்கு சென்னையில பார்த்தீங்கன்னா 4 பேர் உண்டாகிறது இருந்து அந்த மக்கள் மிக கொடுந்தோட ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. அதற்கு அடுத்த கட்டமாக மீண்டும் 4 பேர் உண்டாவது இருக்காங்க. ஆனா இந்த மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் வர்க்கத்திற்கு எதிரான சதி இந்த ஆளும் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாங்கள் கூற வேண்டியிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டினா தலைவர்களிலும் முதலாளித்துவ வர்க்கம் எந்த அளவில் அடிப்படை சிறந்த ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம கண்டுக வேண்டும். ஆமா, என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலைகளே மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இந்த தூண்டப்படைய சூழ்நிலை. இன்னைக்கு கணவனை இழந்தவர்களும் கைக்குழந்தை வச்சுக்கிறவங்களும் கைக்குழந்தைகளை அந்த படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய தீர்ந்த காவலர்களும் நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஆனா காலையில 8 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அவங்க வேலை வாங்குறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க போராடலாம் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஐயா 5000 ரூபாய் வாங்குறோம், அந்த மேற்கொண்டு வரக்கூடிய உபரி பொருட்களான அட்டை, அந்த பாட்டில் இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு போட்டு நாங்க ஒரு